ஆண்டவர் என்னோடு பேசுவார். அதை பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க. பேசும்போதே அந்த வசனத்தை அப்படியே இதயத்துக்குள் வாங்கி கொண்டு அப்படியே அந்த வசனத்தினுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யுங்க, வாழ்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தோடு நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். இப்ப நீங்க வாசித்து பாருங்க. இன்னைக்கு வாசித்ததான வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். நீங்க ஆங்கிலத்திலே அதை எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை 1 வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே தாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொள்ளாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆங்கிலத்துல எப்படி தொடங்குதுன்னா, 2வது வசனத்தை வாசிங்க. எப்படி தொடங்குது? I know your works, your labor, your patience, and that you cannot bear those who are evil. கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப அழகா பிடிச்சது. I know, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை தான், நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நீ கடந்து போய் கொண்டிருக்கிறதான அந்த பாதையில உன்னுடைய மனநிலை, உன்னுடைய உடல்நிலை, உன்னுடைய சூழ்நிலை, அதுல 2வது வசனத்துல அழகா ஆங்கிலத்துல உன்னுடைய வேலையை என்ன செஞ்சிருக்கிறேன், அதுல சூப்பரா இருக்கிறோம். I know what you do, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். How hard you work, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வேலை செய்யறது எனக்கு தெரியும். நீ செய்து கொண்டிருக்கிற வேலை என்னதுன்னு எனக்கு தெரியும். அந்த வேலையில இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும். உன்னை அறிந்த, முழுவதுமாக அறிந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் இல்லை. காரணம், எல்லாருக்கும் நீ எல்லா பக்கத்தையும் திறந்து காண்பித்ததில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில முகமூடிகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில முகமூடிகள் இருக்கத்தான் செய்கிறது. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட காண்பிக்காமல் மறைக்கப்பட்ட இதயத்தின் பக்கங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதயத்தின் 2 அறைகளுக்குள்ளே ஒருவரும் படிக்க முடியாதபடிக்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த மர்ம பக்கங்களை நான் படித்திருக்கிறேன். உன்னை உள்ளும் புறம்புமாய் நான் அறிந்திருக்கிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. நீ யாருக்கும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கிறல்ல. தம்பி சொன்னது மாதிரி இரவெல்லாம் பெருமூச்சு, தலையணை நடைகிற அளவுக்கு கண்ணீர். வாழ்க்கையில வெளியே பார்ப்பதற்கு சிரிக்கிற உள்ளனா கடந்து போகிற பாதையில எனக்கு இருக்கக்கூடிய வேதனை, எனக்கு இருக்கிறதான எதிர்கால பயம், இதெல்லாம் என்ன கடினமான ஒரு சூழலுக்குள்ள வைத்திருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, நான் அறிந்திருக்கிறேன். உன்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். உன்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஒரு பிரயாசம் எனக்கு தெரியும், கஷ்டம் எனக்கு தெரியும், வேதனைய கண்ணீர் எனக்கு தெரியும். நீ பொறுமையா இருக்கிறதை இன்றைக்கு சரியாகாதா, நாளைக்கு சரியாகாதா, இன்றைக்கு வந்து விடாதா, நாளைக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ பொறுமையோடு இருக்கிறத என்ன செஞ்சிருக்கிற, அறிந்திருக்கிற. நல்லா எனக்கு தெரியும், நல்லா எனக்கு தெரியும். அடுத்தது சொல்ற 4வது வசனத்தை வாசிப்பாங்க. 4வது வசனம், ஆனாலும் you have let
love you had at the beginning. ஆதியிலே நீ என் மேல வச்சிருந்த அன்பு உனக்கு என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏன் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது? நீ கடினமா அவனுடைய வேலை, கஷ்டமான வேலை, உன்னுடைய வேலைக்கு கொடுக்கிற நேரத்தை நீ எனக்கு என்ன செய்யல? உன் வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நீ எனக்கு கொடுக்கல. உன் வேலைக்காக ஓடுகிறதான கால்கள் என் ஆலயத்திற்கு ஓடி வரும்போது வேண்டும் என்ற காலதாமதம். என்ன செய்ய? வேலைக்கு ஒரு மணி லேட்டா போவிய? போக மாட்டல்ல? சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடந்து போகிறதான பாதை இல்லை. உன்னுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் எப்போது இருந்தாலும் என் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா? வேலையை நேசிக்கிற அளவுக்கு நீ என்னை நேசிக்கவில்லை. வேலையை கனம் பண்ணுகிற அளவுக்கு நீ என்னை கனம் பண்ணவில்லை. வேலைக்காக நீ ஓடுகிற அளவுக்கு நீ எனக்காக ஓடவில்லை. வேலைக்காக நீ நேரம் ஒதுக்குற அளவுக்கு என் சமூகத்துல நீ என்ன செய்யல? நேரம் ஒதுக்கவில்லை. ஆவது இல்லை. எவ்வளவாய் நீ என்னை நேசித்தாய். வேதத்தை எவ்வளவு ஆழமாய் வாசித்தாய். முழங்காலில் நின்று எத்தனை பாரத்தோடு நீ ஜெபம் பண்ணினாய். அவனுடைய பிள்ளைகளோடு எவ்வளவு ஐக்கியமாய் இருந்தாய். இன்றைய காலகட்டங்களிலே உடனே நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு பார்த்த நீ இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற நீ வேற, அது வேற. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய நோன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. உலகத்துல எல்லாவற்றையும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் நிறைய செய்யறேன். எல்லாவற்றையும் நிறைய செய்யறேன். அதுல பாத்தீங்கன்னா உன்னுடைய சகிப்புத்தன்மை அறிந்திருக்கிற, உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிற, உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிற, உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனா எனக்கு நீ கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் இந்த கிரியைகளால் என்ன இருக்குது? குறைந்து இருக்கிறது. மாத்தாலே உடனே நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். என் பாதத்தில் செலவிட உனக்கு நேரம் இல்லை. என் பாதத்தில் அமர்ந்து என் குரலை கேட்க உனக்கு விருப்பம் இல்லை. என் பாதத்தில் அமர்ந்து என் வார்த்தைகளை கேட்டதற்கு செவி கொடுக்க உனக்கு மனசு இல்லை. என்னுடைய வார்த்தைகளை நீ கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நீ எப்படி தெரியுமா இருக்கிற? 1வது வசனத்துல 7 நட்சத்திரங்களை கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். 7 குத்து விளக்குகளுக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். அந்த 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் கடைசி வசனம். சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் ஒன்றாவது அதிகாரம் கடைசி வசனமா நீங்க வாசிக்கிறீங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் ரகசியத்தையும் எழுது. இன்னைக்கு சொல்ற கவனிங்க. ஒரு ரகசியத்தை சொல்ல தவிர யாருமே ரகசியத்தை மைக்கில் சொல்ல மாட்டாங்க. காதுல சும்மா குசு குசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் சத்தமா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். வாசிக்கமா. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா. இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் சபையின் ஊழியக்காரர்களுக்கும் சபையின் தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? பேசுறார். என்ன சொல்றாருன்னா, உன்னை ஏந்துகிற கரங்கள் எனக்கு உண்டு, உன்னை சுற்றிலும் உலாவுகிற கால்கள் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அல்ல கவனிங்க. அப்படியே கரம் இருக்கிறது அல்லவா? அது உன்னை ஏந்தி சுமக்கிற கரம். உடைய கால்கள் இருக்கிறது அல்லவா? அது உனக்காக நடக்கிற, உன்னையே சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த அன்புள்ள பாதங்கள். நல்லா கவனிங்க. சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனவுடன் அப்படியே பொண்டாட்டி முந்தானையே பிடிச்சிட்டு என்ன செய்யலாம், பின்னாடி
கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு விட்டு இறங்கவே இறங்காது, அப்படியே இடுப்புலேயே தான் உட்காந்துருக்கோம். அம்மா எங்க போனாலும் பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் அன்பின் அடையாளங்கள். நீ ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக உன்னை சுற்றிலும் எப்போதும் உலா வருகிறவர் நான், உன்னை தொடர்ந்து நடக்கிற கால்கள் எனக்கு உண்டு. உன்னை சிறு வயது முதல் கொண்டு முதிர் வயது வரைக்கும் ஏந்தி சுமக்கிற கரங்கள் எனக்கு உண்டு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீதம் 91:12. சில வசனங்களை கடகன்னு வாசிக்கிறேன். இன்னொருத்தர் ஏசாயா 46:3-4 வாசிங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கையில எழுந்தும் போது என்னுடைய பாதம் என்ன செய்யாதா, கல்லில் இடராதா. தூதர்கள் கையில எழுந்தும் போதே நாம் இந்த பூமியில எந்த தொடுதலும் இல்லாம புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட நிலையில நம்ம இருப்போமா? அப்படின்னா தேவன் காலத்துல இருந்து நான் கொஞ்சம் யோசிப்பார்ல. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர்லாம் ஒரு தலைநாள் புரியாம ஆடுறப்பா வானத்துக்கு பூமிக்கு அடையில அந்த மகிழ்ச்சி வந்துட்டா சில பேர் என்ன செய்வாங்க, கால் பூமியில என்ன செய்ய தரையில படவே படாதான். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய கரங்கள் தூதருடைய கரங்களை விட மேலான ஒன்றா இருக்கிறது. இன்னொரு வாசி ஏசாயா 46:3-4. எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்த்தாண்ட சொல்றாரு, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் கொண்டு உங்களை நான் தான் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏந்தி வந்திருக்கிறேன். என்னுடைய கைகள் தளர்ந்து போகவில்லை. என்னுடைய கைகள் தளர்ந்து போக. என்னதான் தாயா இருந்தாலும் எவ்வளவு நேரம் தம்பி தோல்லையே தூக்கி வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தூக்கிட்டானா அப்படின்னு ஏன் பார்க்குறீங்க தெரியுமா? எப்படியாவது இறக்கி கீழே படுக்க வைக்கலாமா? உண்மைதானே? சிலர்லாம் அப்படியே தொட்டியில் ஆட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிறவரு ரொம்ப அப்படியே சென்சிட்டிவா எப்ப நிறுத்துறாங்கன்னு பார்க்கலாம். நிறுத்துறா அப்படியே கண்ணத்தை வந்து பார்த்துவாங்க. ஏன் அவ்வளோ சென்சிட்டிவ்? நம்ம தாய்மாருடைய ஜபமே, ஐயோ இது தூங்காதா, இது தூங்கிட்டா டக்குன்னு நம்ம என்ன செய்யலாம், மற்ற வேலைகளை பார்க்கலாமே. உண்மை இருந்திருக்காங்க இல்லையா சொல்லா? அந்த மாதிரி பல சமயத்துல நான் ஆண்டவருக்கு இதை விட்ட வேற வேலையே இல்லை. உங்களை எழுந்துறதும் உங்களை சுமக்கிறதும் உங்களை தாய்மடியில தாளாட்டுவது போல தாளாட்டும். அப்படின்னா அவருடைய அன்பு எவ்வளவு, அதனால்தான் அவருடைய அன்பை தாயினும் மேலான அன்பாங்க வேத சொல்லி. ஏசாயா 49:15-16 வாசிக்கிறாங்க. ஏசாயா 49:15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வாசிங்க. இதோ என் உள்ள கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன். கவனிங்களேன், சில சமயத்துல சிலருக்கு இந்த கத்தி பிடிச்ச கை, இந்த இரும்பு பிடிச்ச கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமா வேலை செய்யறவங்க கையில் என்ன இருக்கும் பார்த்துருக்கீங்களா? என்ன இருக்கும்? நல்லா சொல்லுங்க. காய்ப்பு காய்ச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுப்பா, கடினமான வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உங்களுக்கு அன்னையும் அவர் ஏந்தி ஏந்தி சுமந்து சுமந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ படமாயிட்டீங்க அவர் கையில உள்ள கையில். ஆமா, அவர் உங்களை ஏந்தி ஏந்தி அப்படி அந்த ஏந்தின அந்த ஒரு படலம் ஒரு படமாவே அவர் கையில வரையப்பட்டுச்சு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்பட்டுள்ளா. அவர் உங்களை இறக்கிவிட துடிக்கவில்லை. அவர் உங்களை ஏந்தி கொண்டே உங்களுடைய வாழ்நாளெல்லாம் உங்க கூட இருக்க துடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா?
ஆசிரியே 1:5 இன்னொருவர் யோவான் 10:27-30. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவனிங்க, கவலைப்படுறவங்க கரங்களை ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அவர் கைக்குள்ள நீங்க இல்லைன்னு அர்த்தம். பலத்த கரம், பலத்த கரம். இந்த உலகத்துல ஒரு வெறும் பாதுகாப்பு, இசப்பிரிவு பாதுகாப்பை சொல்லலாம், அதெல்லாம் ஒரு பாதுகாப்பே அல்ல. தேவனுடைய கரத்தில் இருப்பதை போன்ற ஒரு பெரும் பாதுகாப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. அந்த பாதுகாப்புக்குள்ள அவர் உங்களை விசாரிக்கிறபடினால நீங்க கவலைப்படவே கூடாது. நான் ஆண்டோடைய கையில இருக்கிறேன்னு சொல்லி எவன் ஒருத்தி விசுவாசிக்கிறானோ அவன் ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கூட இருக்கும் போதே கவலைப்படுகிறவர்கள் இருந்திருக்கிறாங்க. இயேசு படைகளை தான் இருக்கிறாரு, தனியாலாம் ஒன்றும் தனியா அனுப்பினாரு. அன்னைக்கு ராத்திரி ஐயோ அம்மான்னு நீங்க என்ன செஞ்சீங்க, கூப்பாடு போட்டீங்க, அதை கூட மன்னிச்சிருந்த. இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க? ஒரு நாள் அவர் தனியா அனுப்பிட்டாரு, அக்கறைக்கு போங்கன்னு. அன்னைக்கு ராத்திரி ஐயோ அம்மா நீங்க கத்துறது உண்மைதான், ஆனா கடல் மேல நடந்து வந்தாரா இல்லையா? வந்தார்ல, அப்ப கத்துறது மன்னிச்சிருந்தான். ஆனா இப்ப எங்க இருக்காரு? படகுலையே இருக்கிறாரு. படகுலையே இருக்கிறப்ப இப்ப நீங்க கத்தலாமா? ஒரு காலம் அறியாதவர்களாக இருந்தீர்கள், சத்தியத்துடைய வெளிச்சம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு சத்தியத்துடைய வெளிச்சம் சொல்லுகிறது, நீ அவருடைய பலத்தை கைக்குள்ள இருக்கிறாய், நீ அவருடைய பலத்தை பாதுகாப்புக்கு உள்ளாக இருக்கிறாய். அப்படி இருக்கிற நீ கவலைப்படலாமா? அப்படி இருக்கிற நீ சோர்ந்து போகலாமா? இது எப்படி ஆகும் என்று சொல்லி நீ கேள்வி எழுப்பலாமா? ஹலோ, புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, 2 கரமும் வைத்து நான் அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் அவர் பலத்தை கருத்தில் இருக்கிறேன். இப்ப யோவான் 10:27-30 வரைக்கும் வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி இருக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் பறித்துக் கொள்வதும் இல்லை. எல்லாரும் பெரியவராக இருக்கிறார், பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது. ஹலோ, கவனிங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்றால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு இரட்டிப்பான பாதுகாப்பை அவர் தந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு செவி கொடுக்கிற என் ஆடுகளாக இருந்தால், நீங்கள் எனக்கு செவி கொடுக்கிற என் ஆடுகளாக இருந்தால் என் கையில் இருப்பீர்கள், என் கையில் இருப்பீர்கள். என் கையில் இருந்து உங்களை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. என் பிதா எல்லாரையும் பெரியவராக இருக்கிறார், அவர்கிட்ட அந்த வேலையே நடக்காது. இருக்கிறீங்களா? சொல்றாரு, என் கையில இருந்தே உங்களை பறிக்க முடியாது. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறபடினால பிதாவினுடைய கையில இருந்து ஒருவர் உங்களை என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லையா? அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கிறதா அவருடைய கரங்கள், அந்த பாதுகாப்பு நிச்சயமா உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற சொல்லுங்க, என்னை ஏந்தி சுமக்கிற கரங்கள் அவருக்கு உண்டு, என்னை ஏந்தி சுமக்கிற கரங்கள் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. 2வது, என்னை சுற்றி நடக்கிற, என்னை சுற்றி உலாவுகிற பாதங்கள், கால்கள் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிச்சு பாருங்க. தானியேல் 3:24-25.
தானியேல் 3:24-25. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக போட்டோம், அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ராஜாவுக்கு இப்ப நான் ஒன்னும் தண்ணி அடிக்கல, தெளிவா இருக்கிறேன். போடும்போது கரெக்டா கணக்கு தெரியும். எனக்கு எத்தனை பேர் தான் போட்டோம்? 3 பேர். ஆனா இப்ப 4 பேர் உள்ள இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? இதை செக் பண்ணிக்கலாம். எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்ல எல்லாருக்கும் அப்படி தெரியுதான்னு கூப்பிட்டு சேவகர் கேட்கிறான். உள்ள பாருங்க, குத்து பாருங்க. அவன் ராஜாவே எத்தனை பேரு போட்டது? எத்தனை பேரு? உங்க கணக்கு சரிதான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உனக்காக நடக்கிற பாதங்கள் உன் கூட உலாவி கொண்டு இருக்கிற வரைக்கும் உன்னை பத்தி உலகம் போடுற கணக்கு தப்பாயிடும். உன்னை பத்தி உலகம் போடுற எல்லா கணக்கும் தப்பாயிடும். அவர் உன் கூட நடக்கிறதுனால அக்கினி கூட ஏசி அதை போல மாறிடும். அல்லேலூயா. நினைக்கிறாங்க கொளுத்துனா 7 மடங்கு சூடாக்குனா எரிச்சிருந்து. இதுல ஒன்னும் கூட இருக்க முடியாது. நல்லா சொல்லு, இதுல ஒன்னும் கூட நீங்க சிவிசில வந்து அது வேற கணக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு விரோதமா கொளுத்தப்படுகிற அக்கினி உங்களுக்கு எதிராக சூடாக்கப்படுகிற 7 மடங்கு அந்த சூடு அனல், இதுல ஒன்றை கூட கற்க. அந்த பகுதி நீங்க என்ன செய்ய பாத்தீங்க? அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? உங்களை சுற்றி அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உலாவி கொண்டிருக்கிறார். உங்களோட உலாவி கொண்டிருக்கிறார். உன்னோடு நடக்கிற கால்கள், உனக்காக நடக்கிற கால்கள். யோசிச்சு பாருங்களேன். ஆதாமி ஏவாளை ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி படைத்தார். ஒரு பக்கத்துல வர முடியல. பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் உலாவி கொண்டு வந்த அந்த நாட்கள் எல்லாம் ஒருபோதும் சாத்தா பக்கத்துல வரல. எப்ப அவர் கூட ஆண்டவர் நடக்கலையோ அப்பதான் அவன் வாழ்க்கையில ஒரு பெரும் வீழ்ச்சியை, ஒரு பெரும் மரணத்தின் சந்திப்பை அவங்க பார்த்தாங்க. உண்மையா இல்லையா? படிச்சவங்களுக்கு தெரியும். பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் உலாவி கொண்டு வந்த ஒரு நாளும் பிசாசு பக்கத்துல என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆண்டவர் இல்லாத சமயத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். இன்னைக்கு சொல்றேன், எனக்கு தெரியுமா இந்த பிள்ளைகளே, நீ ஆதி அன்பை விட்டு தூரம் போக போக ஆண்டவருக்கு உனக்கு இடைவெளி தூரமா இருக்கும். சில சமயம் ஆண்டவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட தூரத்துக்கு நீ போயிட்டீங்கன்னா பிசாசு தன் பார்வைக்கு ஏற்றபடி எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். உண்டு அல்லையா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 37, 38. 2 ராஜாக்கள் 19, 35, 36 வாசி. அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலையில் எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். கவனிங்க, நடந்த சம்பவம். எதிரி இஸ்ரவேல் தேசத்தை சூழ பாளையம் இறங்கி முற்றுகை போட்டுட்டான். ஆனா ஒரு சின்ன தேசம், 2 கோத்திரம் மட்டும்தான். எசேக்கியா என்கிறதான ராஜா கர்த்தரை மிகவும் நேசிக்கிறவன். தாவீதை போல மோசேயின் கட்டளைகள் சரியாக நடந்தவன், கர்த்தருக்கு மிகவும் பயந்தவன். இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்றான், எல்லாரையும் ஆண்டவருக்கு பயப்பட சொல்றான். ஆனா வந்தவன் ஆண்டவரை கெட்ட வார்த்தையில் என்ன செய்யறான், பேசுறான், பயங்கரமா பேசுறான். நாங்கள் கடந்து வந்த பாதையில எங்கள் கைகளுக்கு
எந்த தேசத்தை அவனை வணங்குகிறதான எந்த தெய்வமும் தப்புவித்ததல்ல. ஒரு சின்ன தேசம். நீங்க உங்க தெய்வத்தை நம்பி இதுல ஜெயிச்சிருக்கலான்னு என்ன செய்யறான் கேட்கிறான். கொடூரமான ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி எசேக்கியாவுக்கு சொல்றான், நீ ஒன்றும் பயப்படாத, அவன் உனக்கு விரோதமா பேசுற, யாருக்கு பேசினா, எனக்கு விரோதமா பேசினா அப்படின்னு சொல்லி இவனை ஆண்டவர் அமைதியில் அருக சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு தூதர் அன்னைக்கு ராத்திரி அனுப்புறாரு. அந்த தூதர் நைட்டு வாக்கிங். எப்பயுமே நம்ம எல்லாம் எப்போ வாக்கிங் போவாங்க? விடிய காலையில் போவாங்க. அந்த தூதர் ராத்திரி ஒரு வாக் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா காலையில கண்ணு வச்சவங்க பெரும் ஷாக். எத்தனை பேர் எழுந்திருக்கல? 1,85,000 பேர் அப்படியே பணமா இருக்கிறான். மார்க்கவசத்தோடு, தலைச்சீராவோடு, கையில பட்டயத்தோடு, பயங்கரமான யுத்த வீரர்லாம் எப்படி இருக்கிறான்? யுத்த வீரர் தான் அப்படியே சொல்லுவாங்க. திருப்பூர் குமரன் சொத்த பிற்பாடு கூட கையில இருக்கிற கொடியை என்ன செய்யலையா விடலையா, அதனால அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க செலவு வச்சிருக்கிறாங்க. அந்த செலவு வச்சிருந்தா 1,85,000 பேர் என்ன செஞ்சிருக்கணும்? 1,85,000 பேர் அப்படியே யுத்த களத்துல எப்படி இருக்கிறான்? யுத்த தளவாடங்களோடு, யுத்த ஆயுதங்களோடு அத்தனை பேர் என்ன செஞ்சிருக்கிறான்? செத்து கிடக்குறா. காலையில் எழுந்துச்சவனுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எழுந்துச்சுவேன் பேச்சு உச்சே இல்லை. இனி வயதாப்பானா என்ன பேச்சு, நேற்றுக்கு ஊருக்கு என்ன ஆட்டம், என்ன மாதிரி. ஆனா காலையில பாத்தீங்கன்னா துண்டுக்கான துணியை காண்டி யாருக்குமே தெரியாம மூஞ்சி மூடிட்டு முக்காடு போட்டுட்டு நம்மால் ஊரை விட்டே போயிட்டான். நடந்ததுன்னா 36 வருஷத்தை வாசிப்பாங்கல்ல. அப்பொழுது ஆஸ்திரேலிய ராஜா சனகரி பிரயாணப்பட்டு ஆமா அடுத்த வாசிங்க. அவன் தன் தேவனாகிய இஸ்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அஸ்ரமலேக்கு சதத்சேரும் அவனை பட்டயத்தினால் அங்க போயிட்டு என் சாமியே இப்படி பண்ணீங்கன்னு அந்த சாமிக்கு முன்னாடி தலைய குனியும் போது 2 பேருக்கு தலையை என்ன செஞ்சுட்டாங்க? துண்டா எடுத்துட்டாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, உனக்காக வாக் பண்ண ஒரு தூதருடைய காலம் வந்தாலே ஒரு தேசம் தாங்க முடியாது, அது வல்லரசா இருந்தாலும். ஆனா உனக்காக படைத்த தேவனே, அந்த சராசரங்களை ஆளுகிற ஆண்டவரே, நான் உன்னை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தாமா? இந்த நேர்மைக்கும் மகிமைக்கும் இந்த அந்தஸ்துக்கு பாத்திரமாய் இருக்கிறனா அவர் எவ்வளவாய் நேசிக்க வேண்டும், அவர் எவ்வளவாய் நேசிக்க வேண்டும். வாசித்து பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 7:17. ராஜா தனக்கு கைலாக்கு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்கிற கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். தேவனுடைய வார்த்தையை நம்பாத ஒருத்தன் எல்லாம் கவனிங்க. இந்த பிரதானி யாரு? நாளை இந்த இடத்துல சமாரியா அவன் ஒளிமுக வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொன்னபோது அவர் சொன்னா, என்ன பேச்சு பேசுற, அப்படியே வானனே கிழிஞ்சி ஓட்டையாகி மேலிருந்து அப்படியே சமம்னு அப்படி கொட்டினாலும் இந்த ரேட்டுக்கு விற்குமா? இன்றைக்கு ஒரு கழுதையுடைய அந்த தலை 80 வெள்ளிக்காசு. புறாவுக்கு போடக்கூடிய ஒரு கையில் அள்ளி போடக்கூடிய அந்த பயிர் 5 வெள்ளிக்காசு. ஆனா நாளைக்கு 1 மரக்கா கோதுமைமா 1 சேக்கலை விற்கப்படும், 1 பைசா விற்கப்படும் சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுவது போல அவிசுவாசத்தோட பேசினான். ஆனா என்னாச்சு தெரியுமா? அடுத்த நாள் ஜனங்களோட மிதிச்சு என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால், தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தா ஒன்று சுற்றிலும் அவருடைய பாதங்கள் உலாவும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசினா பல சமயத்துல சூழ்நிலைகளை உங்களை நெருங்கி மிதிச்சிடும், சூழ்நிலைகளை நெருங்கி மிதிச்சிடும். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்கள் தேவனை நெருங்க நெருங்க உங்களை நெருங்கி இருக்கிற எல்லாம் போயிடும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நீங்கள் நெருங்க நெருங்க உங்களை நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நீங்கள் அவரை என்ன செய்வீங்க? ஓடிட்டே இருப்பீங்க. இல்லாவிட்டால் அவரை நெருங்கி விடாதபடிக்கு மீது எல்லாம் என்ன செஞ்சிடும்?
சில விதைகள் முன்னிலை இடங்களில் விழுந்தது, சீக்கிரமாய் முளைத்தது. அது முளைத்து வளர விடாதபடிக்கு முள்ளுகள் அதை நெருக்கி போட்டது. படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரத்துக்கு நேராக மீண்டும் நாம் திரும்பலாம். 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொள்ளாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, உன்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நீ என்ன அறிய நீ முயற்சி பண்ணல, நீ யார் அறிய முயற்சி பண்ற? மனிதர்களை அறிய முயற்சி பண்ணுகிறாய். யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க, யார் போலியானவங்க, யார் நிஜமானவங்கன்னு சொல்லி உன்னுடைய ஆராய்ச்சி யார் பக்கம் போகுது? நீ மனிதர்களை என்ன செய்யற? நீ மனிதர்களை தான் என்ன செஞ்சிருக்கிற? பார்த்துட்டு இருக்கிற. உண்மையானவங்களையும் பொய்யானவங்களையும் போலியானவங்களையும் நிஜமானவங்களையும் முகமொழிகளையும் முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி பேசுறவங்களையும் நேர்ல பார்க்கும்போது நன்மை செய்யறவங்களையும் நன்மைக்கு எதிராக தீமை செய்யறவங்களையும் உலகத்துல நீ நிறைய மனிதர்களை என்ன செஞ்சிருக்கிற? சோதித்து பார்த்து கொண்டிருக்கிற. நிறைய பேரை நீ என்ன செஞ்சிருக்கிற? ஆராய்ச்சி பண்ணிருக்கிற. உன் கையில ஒரு தராசு இருக்கு. யார் எப்படி, அவங்க அப்படி, இவங்க எப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீ பார்க்க பார்க்க பார்க்க, ஏன்டவரே இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, ஏன்டவரே உங்க பேர்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இருக்கிறாங்க, நீங்க தானே அவரெல்லாம் உண்டாக்குனீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி, கோபம், அன்பு குறைவு, அன்பு தாட்சியில யார் பக்கம் திரும்புது? ஆண்டவர் பக்கம் திரும்புது. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீ யார் ஆராய்ச்சி பாருங்க? மனசுல ஆராய்ச்சி பாருங்க. ஐயோ, பைபிள் எடுக்கிறவங்க இப்படி பேசலாமா? ஆண்டவரை நேசிக்கிறவங்க இப்படி பண்ணலாமா? சார் எல்லாம் கேட்கிறாங்க, பாஸ்டர் அவர் தண்ணி அடிக்கிறார் பாஸ்டர், அவர் பொம்மை அடிக்கிறார் பாஸ்டர், அவர் அப்ப யாரு என்ன வேணாலும் ஆண்டவரே லைசன்ஸ் கொடுத்துட்டாரு. அநியாயம் செய்கிறவன் வாசிப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த நல்ல லைசன்ஸ். அது எல்லாருக்கும் சந்தோஷமான வார்த்தை எல்லாருக்கும் நினைக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 22வது அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்த விசேஷம் 22வது அதிகாரம் 11 வாசிச்சு பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நான் பார்த்துக்கிறேன்பா, உன் வேலை நீ என்ன செய். ஐயோ வாயவுது தண்ணி அடிச்சிருக்க கேட்காது, இதெல்லாம் உன் வேலையே இல்லை. எல்லா அநியாயத்துக்கும் எல்லா அக்கிரமத்துக்கும் உண்டான அளவுகோல், உண்டான நியாயத்திற்கு யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. நீயே மனிதனை பார்க்கிற. அவன் அப்போஸ்தலன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவன் நான் தீர்க்கதரிசின்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை. நீ கடந்து போகிற பாதையில நீ மனுஷனை அறிய விரும்புகிறாயா, என்னை அறிய விரும்புகிறாயா? பிரச்சனையா தான். நீ மனுஷனை பார்த்து நீ என்ன பார்க்கறதுனால என் மேல இருக்கிற அன்பு உனக்கு தனிந்து போகுது. விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போகுது. மனுஷனை பார்க்காத. எபிரேயர்ல 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை கவனித்து பாருங்க. யாரு கவனிச்சு பாருங்க? உங்க பார்வை யாரு மேல இருக்கு? யாரு மேல இருக்கு? ஆண்டவங்களை திராட்சை தோட்டத்துல கூலி கொடுத்து கொண்டு வந்திருந்தாருன்னா அவர் உங்களுக்கு சொன்ன கூலியை கொடுக்கிறாரான்னு மட்டும் பாருங்க. அவனுக்கு ஒரு கொடுத்தீங்களே, பகலின் வெயிலையும் உஷ்ணத்தையும் கடினத்தையும் அனுபவிச்ச எனக்கும் ஒரு வெளிப்படம் தானா என்று கேள்வி கேட்காதீர்கள். என் பணம், அதை நான் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நான் கொடுப்பேன். உனக்கு பேசிய கூலிக்கு குறைவாய் கொடுத்தா நீ என்ன செய்யலாம்? கேட்கலாம். நீ யார் பார்க்கிற? ஒரு வேலையை பாரு, உன்னுடைய காரியங்களை பாரு. உன்னை படிச்சது அவன் தானே, படியளக்கிறது அவன் தானே, உன் வாழ்க்கையை திட்டப்படி உனக்கான காரியங்களை கொடுத்தவன் அவன் தானே. அவரை பார்க்காம நீ சுற்றிலும் யாரை பார்த்திருக்கிற? சுற்றிலும் மனுஷனை பார்த்துதான் பிரச்சனை. அதனாலதான்
தாவீது சூப்பரா சொல்ற, நாசியில் சுவாசம் ஒரு மனுஷனை நம்பாதே. நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம். சொந்த பையனை நம்பினாங்க, அப்சலோமை நம்பினான், வெறுங்காலோட ஓட விட்டானா? சொல்லுங்க. அவ்வளவு நம்பினா எவ்வளவு பெரிய அசிங்கத்தை கொண்டு வந்தான். யோசிச்சு பாருங்க. தாவீது தேவனை நம்புகிற அவங்க நாள் வரைக்கும் தன் படைகளை கூட என்ன செய்யல, நம்பல. எப்ப படைகளை நம்ப ஆரம்பிச்சான்னா, யோகிட்ட சொல்ற, மக்களை தொகையிடு, படை வீரர்கள் என்ன செய், எண்ணி கணக்கெடு என்று அவன் சொல்லும் போது வசனம் சொல்கிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தாவீதை தூண்டி விட்டது, தாவீதை ஏவி விட்டதுன்னு வரும். என்ன சொல்றேன், மனுஷனை நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டுன்னா பிசாசு சொன்ன தேவனுக்கு எதிராக தூண்டி விடுவான், தேவனுடைய அன்புக்கு எதிராக உன்னை எழுப்பி விடுவான். ஜாக்கிரதையா இருங்க. அந்த வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறியப்பா, நீ பொய்யனை அறிஞ்சிருக்கிற, நல்லவனே அறிஞ்சிருக்கிற, கெட்டவனே அறிஞ்சிருக்கிற, ஆனா என்ன என் அன்பை நீ அறியல. ஏன் அன்பை நீ அறிய வேண்டிய பிரகாரமா அறிந்திருந்தான்னா, ஆதியில கொண்டிருந்த அன்பு அப்படியே பிரவாகித்து வழிந்தோடி இருக்கும் அல்லவா? ஆனா ஆதியில கொண்டிருந்த அன்பு எப்படி ஆயிடுச்சு? பாலையே நீங்க 4 மணி நேரம் காய்ச்சி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஜம்முன்னு அப்படியே வீட்டுல அப்படியே பொங்கிட்டு பாத்திரத்தை விட்டு வெளியில துள்ளி துடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அமைக்க விட்டு 4-5 மணிக்கு அப்புறம் நீங்க இது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது, வெளில வர அப்படியே தான் என்ன செஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில கொண்டு இருந்த அந்த அன்பு உனக்குள்ள வேணும்னு சொல்றாரு. மீண்டும் திருப்பி நீங்க ஆண்டவரை ஆதியில கொண்டு வந்த அந்த முழு மனதோடு முழு அன்போடு நீங்க ஆண்டவர் நேசிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரோடு கூட பேசிட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு தேவைன்னு வரும்போது பிசாசு கூட தேவனிடத்துல வரான். பச்சையா பயங்கரமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேவைன்னு வரும்போது பிசாசு கூட எங்க வரான்? அதான் சொல்லுங்க, தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரான். நீங்க வீட்டுக்கு போய் யோபு 1ஆவது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு தேவை. இப்ப அவனுக்கு யோபு சோதிக்கிறான்னா, யோபு தொடரணும்னா இப்ப அது தேவனால மட்டும்தான் முடியும். இப்ப என் தேவையை சந்திக்க தேவனால தான் முடியணும்னா அவன் எங்க ஓடி வரான்? தேவ சன்னிதிக்கு அங்க நிக்கிறான். என்னடா இல்லையா? சொல்லுங்க. சாத்தானே தன் தேவைக்காக தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது, எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில நீ கடந்து போகிற பாதையில வருகிற தேவைக்காக நீ யாருக்கு போய் நிக்கிற? யாரை தேடி போற? கிளையத்தில் பிசன் தைலம் இல்லை என்றா நீ என் கோடுக்கு போகிறாய். எங்க நீ போயிட்டு இருக்கிற? யாரை தேடி இருக்கிற நீ? அப்படி எல்லா தேவைகளுக்கும் மருந்தாய், எல்லா வழிகளுக்கும் பாதையாய், எல்லா வழிகளுக்கும் நிவாரணியாய் இருக்கிற ஆண்டவர் விட்டுட்டு நீ வேற எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி நான் சொன்னேன், பிசாசும் தேவ சன்னிதியில் அடிக்கிறான். அவன் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறான், உள்ளத்தை பார்க்கிறான். அவன் வாயை திறந்து இன்னும் கேட்கல. யோபு பற்றி இன்னும் அவன் பர்மிஷனே கேட்கல, ஆண்டவரே கேட்கிறார், நீ ஏன் வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும். என் தாசனாகி யோபு நீ கவனம் வைத்தாயோன்னு சொல்றேன். சாத்தானுடைய இருதயத்துல உள்ளவைகளையே தேவ சந்நிதியிலே தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் பார்ப்பாரேயானால், தேவ பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்டு உத்தரிக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ ஜனங்களே, அவருடைய இருதயத்தை பார்க்க மாட்டாரா? தேவனே இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். என் உள்ளிருந்தயங்களை உனக்கு உண்டாக நான் வெளிப்படுத்துறேன் சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. உங்களுடைய உள்ள ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு ஆழமா தெரியும். சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே நான் மனுஷனை ஆராய்ச்சி பண்ண போறதில்ல, வேதத்தை ஆராய்ச்சி பண்ண போறேன். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும் போதெல்லாம் தேவன் எனக்கு வெளிப்படுவார், தேவனுடைய அன்பு எனக்கு வெளிப்படுவான். அல்லேலூயா. இது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைய சமூகத்தில் எழுப்போமா? அன்றைய சன்னிதானத்தில் எழுப்புங்க. 7வது மாதம் முதல் வாரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம், நீ எதை அறிந்து கொள்ள போகிறாய்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் என்னை பற்றி அறிவில்லாததுனால்தான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில கடந்து போகிறதான பாதையில
அவர்கள் அடைகிறதான நஷ்டம், படுகிறதான வேதனை, விடுகிறதான கண்ணீர் எல்லாம் என்னை அவர்கள் அறியாததுனால் தான். பவுல் சொல்லுகிறார், எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதில் வெற்றி சுரைக்கப்படுகிற ஆண்டவர், வெற்றி சுரைக்கப்படுகிற ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் அறிகிற விதமா நீங்க அறிஞ்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வெற்றி தான், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வெளிச்சம் தான், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பாதை தான். அடைக்கப்பட்ட வாசல்கள் அவரை அறிகிற அறிவினாலே திறக்கப்படும். மூடப்பட்ட வாசல்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்கிற எல்லாம் அவரை நீங்க அறியும் போது எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு மட்டும் சொல்லல, உனக்காக நடக்கிற கால்கள் வைத்திருந்த ஆண்டவன் ஒரு சிஷ்யனோடு நடந்தார். அவர்கள் முடிந்து போயிட்டு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தனால அந்த காரியங்கள் முடிந்து போகவில்லை. அது உயிரோடு எழுப்பி என்னோடு கூட நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டாலே கரங்களை தட்டியாமல் இருக்கிறான்னு சொல்லுவா. எல்லாம் முடிந்து போச்சு. நாங்கள் அவரை நம்பி இருந்தோம், மேசியா என்று நம்பி இருந்தோம், அவர்தான் வரப்போகிற ரட்சகர் என்று நம்பி இருந்தோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு சிலுவையோடு சொல்லி நினைச்சிட்டு கண்ணீரோட கவலையோட முகம் இருண்டு போய் இதயம் தோன்று போய் நடந்ததானே அந்த சிஷல் பக்கத்துல அவர் நடந்து கொண்டிருந்த பொழுது அவ்வப்போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. கடைசியா அவங்களுக்கு தெரிந்த உண்மை முடிந்து போகவில்லை, அது உயிரோடு எழுப்பி என்னோடு நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்து போன காலகட்டங்கள்ல நீங்க முடிந்து போனது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லாம் மீண்டும் உயிரோடு கூட எழும்ப போகிறது. இழந்து போய்விட்டோம் என்று நினைக்கிற எல்லாம் மீண்டும் உனக்கு திரும்பி வரப்போகிறது. கஷ்டம் சொல்லி நினைத்த எல்லாம் உனக்கு மீண்டும் லாபமாக மாறப்போகிறது. இது வரைக்கும் நீ கடந்து போன பாதையில எல்லாம் இருந்து போயிட்டு இனி வெளிச்சம் இல்லை என்று நினைக்கிறாயா? அங்கே ஆண்டவர் உனக்காக வெளிச்சத்தை பிரகாசிக்கப்பட போகிறார். வனாந்தரம் என்று சொல்லி நினைக்கிறாயா? அந்த வனாந்தரத்தில் உனக்கான ஆறுகளை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரடு முரடான பாதையில நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாக நடந்து போகிறவர் தடைகளை தகர்த்து போடுகிறவர், கோடலாளர்களை நேராக்குகிறவர், அவர் கரடு முரடானவர்களை செம்மையாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அறிகிற அந்த அறிவு, அவர் அறிகிற அந்த அறிவு உனக்கு என்னன்னா, டெய்லி பைபிள் படி, ஆண்டவருடைய வார்த்தையை படி, அதை அறிக்கை பண்ணு, அதை பேசு. அவிசுவாசம் நீங்கும், பயம் மாறும், எதிரியாளர்களுடைய சந்தேகம், நிலைத்தன்மை இல்லாத சூழ்நிலை மாறும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படுவார். என் அன்பில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படுவார். அந்த அன்பில் குறைவு பண்ணுகிறவன் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து, அந்த இளையகுமாரனை பாருங்க, அவன் ஆஸ்தி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாமல் போய் பன்றி தவிர்த்துக்கு அவன் ஆசைப்பட்டது போல தேவனுடைய அன்பே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து உலகத்துல ஒரு சராசரி மனுஷனை போல அவநம்பிக்கை உடையவனாய், அவ்வளவுதான் வாழ்க்கை, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ புலம்பாதே. உன் வேலை எனக்கு தெரியும், வேலையில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும், வேலைக்காக இரவு பகலா ஓடுகிறத உழைக்கிறது எனக்கு தெரியும், உன் பிரயாசம் அறிந்திருக்கிறேன். ஆனா என் மேல வச்சிருக்கிற அன்பை நீ அதனால குறைச்சிச்சுன்னா, வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதிகமாக்கி எனக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை குறைச்சிச்சுன்னா, வாழ்க்கையில நீ இன்னும் ஆசீர்வாதத்துல பின்தங்கித்தான் இருப்பாய். எவ்வளவு வேலை இருந்தாலும், வேலையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், உன்னை சுற்றிலும் நன்றி அறிதல் இல்லாதவர்கள் இருந்தாலும், உன்னை சுற்றிலும் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் இருந்தாலும், எந்த மனுஷனை நீ பார்க்காத, என்னையும் நான் உண்மையில் வைத்த என் அன்பையை மட்டும் நீ பார். என்னை அறிந்து கொள்வதை நீ ஆர்வம் கொண்டு, அப்பொழுது எல்லா இடங்களிலேயும் நான் உன்னை வெற்றி சுமக்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி பரிசுத்தவானே, நன்றியோடு வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட
ரத்தமும் நமக்காக பிடிக்கப்பட்ட சரீரம் நமக்குள்ளே ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டாக்கி இருக்கிறது. ரத்தமும் சரீரமும் உலகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது தெரியுமா? சில சொல்லுவாங்க, இந்த ரத்தத்திலேயே பொய் சொல்ற பழக்கம், திருடுற பழக்கம் கிடையாது. ரத்தம் என்பது அந்த பரம்பரை சுபாவத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. இயேசுவின் ரத்தமும் சரீரமும் நமக்குள்ள வந்திருக்கிறபடினாலே அந்த ரத்தம் அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்வாக மாற்றும். இயேசுவை போல அந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கும். அவர் நேரடியாக வந்து மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் அல்ல. உங்களுக்குள்ளே ரத்தமும் சதையுமாக அவர் பிறந்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி திருவிழாவை சத்தியத்தவனாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பரிசுத்த ஜீவியம் இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கை நம்மளே காணப்படுவதால் 7வது மாதம் முழுவதும் கத்திருந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எழுப்போம் அதிக சொல்லுகிற இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க வாங்க. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு வைத்திருக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா உனக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. 7வது மாதம் ஒரே ஒரு கொடுங்க. யாரும் என்ன பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பார்வையில் நீங்க இருக்கிறீங்க. பாதாளத்துல நீங்க படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரங்கள், அவருடைய கண்கள் நிச்சயமா உங்களை பிடிக்கும், அவரை பார்க்கிறோம். யாருமே பார்க்க முடியாத ரகசிய அறைகளை, ஒருவருக்கும் தெரியாத முகமூடிகளை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த மாதம் என் ஆண்டவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று உணரும் மாதமாக இருக்கட்டும். அவரை அறிந்திருக்கிறது போலவே நானும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு குருடன் சொல்றான், உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரை நான் பார்க்கணும்னு சொல்றான். மோசே, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே இப்படியாக நான் உங்களை பார்க்கணும்ப்பா. எஸ், ஆண்டவரை பார்க்கவும் குரலை கேட்கவும் ஐயா அவருடைய அன்பு என்னவென்று அறிந்து கொள்ளவும் அந்த புத்தி கெட்டாத அடர்ந்த ஞானத்தினால நிரப்புதப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நம்மளை தட்டி அப்புறம் சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் அப்படி கடவுளை திறந்து பாருங்க. 7வது மாதம் முழுவதும் தெய்வம் தன்னுடைய வார்த்தைப்படி உன்னை ஏந்துவாராக, சுமப்பாராக, தப்பு வைப்பாராக. எப்பொழுதும் அவர் உன்னை சுற்றி உணாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த 7வது மாதம் நீங்கள் எண்ண முடியாத அதிசயத்தை அற்புதங்களை வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற மாதமாக இருக்கணும். கடற்கரை மணலை என்ன கொடுமானால் என்ன, வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்னன்னு சொன்னவர் என்ன சொன்னார்? எண்ணி முடியாத. அப்படின்னா அதெல்லாம் எண்ணில்லை. இது என்ன செய்யாது? நீங்க அசந்து போகிற ஒவ்வொரு நொடியும் உங்கள் கண்களுக்கு பின்னாக ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். எடுக்கிறவர்களே கத்திருக்கிறார். அவ உயர்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சில சகலங்களை பரவாயில்லை. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.